மூலம் வெகுண்டெழுந்த தாரக் புத்திரர்களை அசுரகுரு சுக்கராச்சாரியா எச்சரித்தார். தேவரிஷி நாரதரின் அறிவுரைப்படி சாம்புகியும் வராங்கியும் ஸ்ரீ மகா கணேசரை நோக்கி ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். தித்தையின் அறிவுரைப்படி சிவ ஆராதனையை விட்டுவிட்டு தாரக் புத்திரர்கள் பிரம்ம ஆராதனையை துவங்கினார்கள். பக்தர்களின் வேண்டுதலையை நிறைவேற்ற கௌரி புத்திரன் ஸ்ரீ மகா கணேசர் ஏகதந்தன் மற்றும் கஜானனன் அவதாரத்தை வெளிவரச் செய்தார். மூலப்புறம் ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரமான கஜானன ஏகதந்தா, நீங்கள் இருவரும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணப்படி இந்த சராசரத்தில் நன்மை செய்வதற்கே வந்திருக்கிறீர்கள். கௌரி புத்ரா, எங்களுக்கு உண்மையிலேயே மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணம் என்னவென்று தெரியும். நீங்கள் கைலாயத்தை விட்டு எங்கும் செல்ல முடியாது, அது எங்களுக்கும் தெரியும் கௌரி புத்ரா. அதனால் தாங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணப்படி நீங்கள் நினைத்த காரியத்தை எங்கள் இருவரையும் வைத்து முடிக்க எண்ணுகிறீர்கள். கஜானன, ஏகதந்தா, உங்கள் இருவருக்கும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணப்படி இங்கு வந்ததன் காரணம் தெரிந்திருக்கிறது. தாயின் ஆணையையும் அவர்களின் எண்ணத்தையும் மதிப்பது ஒவ்வொரு மகனின் கடமை அல்லவா? தர்மமும் அதுதானே. எந்த மகன் தாயின் ஆணையை கேட்டு நடக்கவில்லையோ அவன் ஒருபோதும் நல்ல மகனாக இருக்க மாட்டான். கௌரி புத்ரா, தாங்கள் எண்ணிய எண்ணங்களை நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம். ஏனென்றால் தாங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் உயர்ந்த முக்கியமான மூலாதாரமாயிற்றே. நாம் அனைவரும் ஒன்றுதான். இதில் உயர்ந்தவனும் இல்லை, முக்கியமானவன் என்றும் இல்லை, மூலம் என்றும் இல்லை. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் பரம ஜோதியில் நாம் அனைவருடைய இடமும் ஒன்றாகத்தான் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இருந்தும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் இஷ்டப்படி ஜெகதாம்பா தாய் பார்வதிக்கு அவர்களின் எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக தாங்கள் தானே அனைவருக்கும் முன் அவதரித்தீர்கள். உலகத்தின் நன்மையை நிலைநிறுத்துவதற்காக தாய் பார்வதி புத்திரனாக உங்களை தானே ஏற்றுக்கொண்டார். பக்தர்கள் உங்களை தானே உயிராக எண்ணுகிறார்கள். உயிரில்லாமல் வாழ முடியாதே. இருந்தும் தாங்கள் பெருந்தன்மையால் என்னை சமமாக எண்ணி ஸ்ரீ மகா கணேசரின் பரம ஜோதியில் ஒன்றாக இருக்கிறீர்கள். இருந்தும் அனைவருக்கும் முன்னால் நீங்கள் தானே வந்தீர்கள். முதலாக எது வருகிறதோ அதுதான் கடைசி என்று அர்த்தமாகும். அது எப்படி? வாருங்கள், காண்பிக்கிறேன். என்னோடு வாருங்கள். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு. பார்த்தீர்களா? மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் மூல 8 அவதாரங்களை உங்கள் இருவரின் கருத்துப்படி என்னிடம் இங்கு இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் இருவரும் இங்கிருந்து தான் என்ன ஆரம்பிக்கிறீர்கள். அதை இங்கிருந்து ஆரம்பிக்காமல் இப்படி இங்கிருந்து என்ன ஆரம்பித்தால் என்னுடைய இடம் முதல் இடத்திற்கு பதிலாக கடைசி இடம் ஆகிவிடும். கஜானனா, ஏகதந்தா, நான் கூற வருவதன் அர்த்தம் இது மட்டும்தான். நாம் அனைவரும் படைப்பின் விசித்திரங்கள் மட்டும்தான். முதலில் பிறகு என்பதற்கு பதிலாக நாம் அனைவரும் ஒன்றுதான். பிரித்து பார்ப்பதில் உசிதமே அல்ல. அனைவருமே முக்கியம், அனைவரும் ஒன்றுதான். கௌரி புத்ரா, ஆரம்பம் தான் முடிவு, முடிவுதான் ஆரம்பம் என்ற தத்துவத்தை எங்களுக்கு எடுத்துரைத்து விளக்கிவிட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் தாய் பார்வதி என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள். நீங்கள் காணவில்லை என்று அவர்கள் கவலைப்பட்டால் பிறகு நன்றாக இருக்காது. தாங்கள் கவலையின்றி தாய் பார்வதியின் அருகே செல்லுங்கள். நாங்கள் சென்று சீக்கிரம் எங்கள் காரியத்தை முடித்துவிட்டு தங்களிடம் வந்து சேர்கிறோம். நாம் மூவரும் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொண்டிருப்பது நல்லது. நாம் ஒவ்வொருவரும் எண்ணும் பொழுதும் காரியம் செய்யும் பொழுதும் கவனமாக இருப்பது நல்லது. இப்பொழுது நீங்கள் இருவரும் சீக்கிரமாக கிளம்புங்கள். ஓம் நம சிவாய.
தேவாதி தேவா தந்தையும் மகாதேவா கௌரிபுத்திரன் ஸ்ரீ கணேசன் அழைத்ததனால் நாங்கள் இருவரும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணப்படி எங்களுடைய வேலைகளை முடிப்பதற்காக நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு தங்கள் ஆசீர்வாதத்தை தாருங்கள். மங்களகரமாக விளங்கும் மங்களமூர்த்தி சிவனின் ஆசீர்வாதம் எங்கள் எண்ணங்களை முழுமையடைய செய்ய எந்த தடையுமின்றி அகற்றிவிடும். ஸ்ரீ மகா கணேசரின் ஒவ்வொரு அவதாரமும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் தீர்மானிக்கப்பட்டது. ஏனென்றால் நீங்களே குறையை தீர்ப்பவர்கள். மகாதேவா, நாங்கள் எது செய்தாலும் அது தாங்கள் தாய் பார்வதி மற்றும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கருணையால் தான் நிறைவேறும். அதனால் தான் நாங்கள் தங்கள் ஆசீர்வாதத்தை வேண்டி வந்திருக்கிறோம். நீங்கள் இருவரும் கௌரி புத்திரனைப் போலவே சாமர்த்தியசாலிகள். உங்கள் சாமர்த்தியமே உங்கள் எண்ணங்களை முழுமையடைய செய்யும். நீங்கள் வெளிவரப்போகும் விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணப்படி நீங்கள் கௌரி புத்திரனுக்கு உதவ வந்திருக்கிறீர்கள். நீங்கள் வந்த காரியம் அவசியம் நிறைவேறும். கஜானனா, ஏகதந்தா, நீங்கள் இருவரும் மகா கணேசரோடு மும்மூர்த்திகள், 3 தேவிகளின் சக்தியை பெற்றவர்கள். என் ஆசையை கேட்பது தன்னடக்கத்தை காட்டுகிறது. அது எப்பொழுதுமே உங்களுக்கு உண்டு. சராசரத்தில் எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அதற்கு மூல காரணம் நீங்கள்தான். செல்லுங்கள், உங்கள் அவதாரத்தின் உத்தேசத்தை பூரணமாக்குங்கள். அப்படியே ஆகட்டும் பரமேஸ்வரா. ब्रह्मणे नमः। ओम 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 ब्रह्मणे नमः। தாங்கள் தங்கள் பேத்தியிடம் இப்படி அநியாயம் செய்யக்கூடாது பரமபிதா. இதுவரை தாங்கள் வரதானம் அளிக்க ஏன் வரவில்லை பரமபிதா? எனக்கு தெரியும், இத்தனை காலமும் தாங்கள் ஒன்றல்ல 2 வரங்கள் அளித்திருக்கிறீர்கள். சீக்கிரம் வந்துவிடுங்கள் பரமபிதா. சீக்கிரம் வந்துவிடுங்கள் பரமபிதா. சீக்கிரம் வந்துவிடுங்கள். வணங்குகிறேன் பரமபிதாவே. கௌரி புத்ரா ஸ்ரீ கணேசா, தாங்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள்? தங்களை கண்டதும் வணங்காமல் சென்றால் அவமானப்படுத்துவது போல ஆகாதா பரமபிதா? நான் இப்படி ஆகாய மார்க்கமாக செல்லும் போது தங்களை கண்டேன். உடனே தங்களுக்கு வணக்கம் தெரிவிக்க வந்துவிட்டேன். ஆனால் தாங்கள் என்னை தவறாக எண்ணிவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன். நான் கௌரி புத்திரன் ஸ்ரீ கணேசன் அல்ல, கஜானன அவதாரம் ஸ்ரீ கணேஷ். தாங்கள் கஜானனோ அல்லது கௌரி புத்திரனோ, என்னை பொறுத்தவரை ஸ்ரீ மகா கணேசரின் அனைத்து அவதாரங்களும் ஒன்றுதான். தாங்கள் கூறியது சத்திய வாக்கு பரமபிதா. மூலப்பொருள் மகா கணேசரின் அவதாரங்களின் பெயர் மாறுபடலாம், ஆனால் நோக்கம் ஒன்றுதானே. சராசரத்தின் மங்களம் தானே. மங்களம் என்பது சரிதான் கஜானனா ஸ்ரீ கணேசா. ஒன்று மட்டும் எனக்கு புரியவில்லை. தாங்கள் எதற்காக பயாசூரனை சொர்க்க சிம்மாசனத்தில் அமர வைத்தீர்கள்?
ஏன் பயாசுரன் சொர்க்க சிம்மாசனத்தில் அமருவது சரியில்லையா? ஆம், சொர்க்க சிம்மாசனத்தின் மீது பயாசுரனை விட தாரகாசுரனின் 3 புத்திரர்களுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. தாரகாசுரன் தன் சக்தியால் சொர்க்கத்தை வெற்றி கொண்டவன். அதன் காரணமாக அவன் புத்திரர்களுக்கு தான் சொர்க்க சிம்மாசனத்தின் மீது அதிக அதிகாரம் இருக்கிறது. எனக்கு தெரியும், சொர்க்க சிம்மாசனத்தின் மீது தாரகாசுரனின் புத்திரர்களுக்கு ஆசை இருக்கிறது என்று. நாராயண நாராயண. வணங்குகிறேன் பரமபிதா, வணங்குகிறேன் கஜானன ஸ்ரீ கணேசா. பரமபிதா, நான் தங்களிடத்தில் ஒரு விஷயத்தை கூறினால் சிறுவனாக இருந்தாலும் பெரிய பாக்கியத்தை பெறுவேன். அப்படி நீ எண்ணுகிறாய் நாரதா? நான் அப்படி யோசிக்கவில்லை. உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் சமம்தான், வேறுபாடு கிடையாது. நீங்கள் கூறியதைப் போல் பெரியவர் சிறியவர் பாகுபாடு கிடையாது. கூறுங்கள், என்ன கூற விரும்புகிறீர்கள்? பரமபிதா, எப்பொழுதும் விதியின் வினை பயனின்படி ஒரு தவம் புரிந்தவர்களுக்கு இருமுறை வரம் அளிக்க முடியுமா? அது வரம் அளிப்பவர்களுக்கும் வரம் பெறுபவர்களுக்கும் இருவருக்கும் நன்மையாகுமா? தவம் இருப்பவர்களுக்கு 2 முறை வரம் தருவது பரம்பரைக்கு விரோதம் இல்லையா பரமபிதா? உண்மையான மனதோடு ஒருவரை நோக்கி தவம் புரிபவர்களுக்கு அதற்குண்டான பலன் கிடைக்க வேண்டும் அல்லவா? கடமை இருக்கட்டும் பரமபிதா, ஆனால் கடமையை பின்பற்றும் பொழுது தர்மத்தையும் பரம்பரை விதிமுறைகளையும் மீற வேண்டுமா என்ன? அப்படி காரியத்தை செய்வது உசிதம் அல்லவே? பரமபிதா, உசிதமல்லாத காரியத்தை செய்ய வேண்டாம் என்று தங்களை தடுக்கத்தான் நான் இப்பொழுது இங்கு வந்துள்ளேன். நன்மையை தரும் ஸ்ரீ கணேசா, தங்களுக்கு இப்பொழுது கமலாட்சும் விதுன்மாலியும் தவத்தின் பலனை பெறுவதில் தங்களுக்கு விருப்பமில்லையா? நாராயண நாராயண. பிரச்சனை விருப்பத்தை பற்றி அல்ல பரமபிதா, பிரச்சனை தார்மீக பரம்பரையை பற்றிதான். தாரகாசுரன் 3 புத்திரர்களுக்கும் அவர்களின் ஆசைப்படி திரிபுரத்தையும் அசுர சக்தியின் வரதானத்தையும் தாங்கள் அளித்து விட்டீர்களே. அவர்கள் தாங்கள் அளித்த வரதானத்தை அவமானப்படுத்திவிட்டு அசுரமாதா திதியின் பேச்சை கேட்டு சொர்க்கத்தை அடையும் எண்ணத்தோடு வருகிறார்கள். பரமபிதா அவர்களின் எண்ணத்தை நிறைவேற்ற புது வரம் அளித்தாலும் அளிக்கலாம். நாராயண நாராயண. தாங்கள் தயவு செய்து தாரக் புத்திரர்களுக்கு வரமளிக்கும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள். என்னுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு பிரம்மலோகத்திற்கு திரும்பிச் செல்லுங்கள். இல்லை என்றால் உலகத்தின் நடைமுறையில் பிரம்மதேவனால் முறையில்லாத வாழ்க்கை அமைய ஆரம்பித்துவிடும். தேவரிஷி, தங்கள் தாரக புத்திரர்களுக்கு பிரம்மனை நோக்கி தவம் புரிந்ததன் பலன் கிடைக்க கூடாது என்று எண்ணி என்னை இதற்கு பாத்திரமாக்கி விட்டீர்கள். மூலப்பொருள் மகா கணேசரின் எண்ணப்படி இதற்காகத்தானே தாங்களும் இங்கு வந்தீர்கள். நாராயண நாராயண. அப்படியே நடக்கட்டும் கஜானன ஸ்ரீ கணேசா, தங்களின் ஆணை எனது பாக்கியம். ஓம் கங் கணபதியே நம. ஓம் பிரம்மனே நமः. ஓம் பிரம்மனே நமः. சீக்கிரம் வந்து விடுங்கள், ஓம் பிரம்மனே சீக்கிரம் வந்து விடுங்கள் பரமபிதா, சீக்கிரம் வந்து விடுங்கள். தங்கள் பேத்தி திதி தாரக் புத்திரர்களுக்கு அளித்த வாக்கை நிறைவேற்ற சீக்கிரம் வந்து விடுங்கள். சீக்கிரம் வந்து விடுங்கள் பரமபிதா, சீக்கிரம் வந்து விடுங்கள். தங்கள் வாயில் தைரியமான வார்த்தைகளே வராத அசுரமாதா, எத்தனை காலமாக தவம் இருக்கிறோம், வரம் கிடைத்த பாடில்லையே. உண்மை என்னவென்று தங்களுக்கு தெரியாதா? எனக்கு இந்த உலகத்தின் அனைத்து சத்தியங்களும் தெரியும். ஆனால் நான் காத்திருக்க மாட்டேன். எத்தனை காலத்திற்குள் பரமபிதா என் முன் வந்து வரம் அளித்திருக்க வேண்டும். அவருக்கு வரம் அளிக்க விருப்பமில்லை என்று எண்ணுகிறேன். நாராயண நாராயண. ஓம் கங் கணபதியே நம. அசுர மாதா திதியே, உங்களுடைய சந்தேகம் ஒருபோதும் தவறானதே இல்லை. நான் கூறுவது உண்மை. பிரம்மதேவர் தங்களுக்கு வரதானம் அளிப்பதாக முடிவு செய்து விட்டார்.
பரமபிதாவின் விருப்பம் உங்களுக்கு எப்படி தெரியும் நாரதரே? நாராயண நாராயண. அசுரமாதா திதி, இப்பொழுதுதான் பரமபிதாவை தரிசனம் செய்துவிட்டு வருகிறேன். தங்கள் மூவருக்கும் வரம் புரிய ரஜத்புரியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். பிறகு ஏன் இன்னும் வரவில்லை? அவர் ஆகாய மார்க்கமாக திரும்பி சென்று விட்டார். ஏன் திரும்பி சென்றார்? ஏனென்ற பதிலை பரமபிதா தான் கூற வேண்டும் அசுரமாதா. என்னால் இதை மட்டும் தான் கூற முடியும். ஒருமுறை ஆராதிப்பவர்களுக்கு ஒரு முறைதானே வரம் அளிக்க முடியும். இருமுறை வரம் அளிப்பது வழக்கத்திலேயே இல்லையே. இருந்தும் தேவரிஷி, தாரக் புத்திரர்களே, துர்பாக்கியம் உங்களை துரத்திக் கொண்டே இருக்கின்றது. அசுரமாதா திதியின் பேச்சை கேட்டு நீங்கள் இருவரும் பிரம்மதேவரை நோக்கி ஆராதனை செய்தீர்கள். ஆனால் வரம் கிடைக்குமா என்று நீங்கள் யோசிக்கவே இல்லையே. ஏன் யோசிக்கவில்லை தேவரிஷி? நாங்கள் பரமபிதாவிடம் இந்த சிறையிலிருந்து விடுபட்டு சொர்க்கத்தை அடைய விரும்பினோம். நாராயண நாராயண. அதற்கு முன் இந்த சிறையில் பத்திரமாக இருக்கும் வரத்தை கேட்க வேண்டாமா? சற்று மூளையை பயன்படுத்துங்கள். பிரம்மதேவர் தங்களுக்கு அளித்த வரத்தை தானே மீறுவாரா என்ன? நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் நாரதமுனி? கூறுகிறேன். பிரம்மதேவரின் ஆராதனையை நீங்கள் இருவரும் செய்கிறீர்கள். உங்கள் தாய் சாம்புகியும் உங்கள் தந்தையின் தாய் வாராங்கியைப் போல மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரையும் ஆராதிக்கிறார். தாங்கள் விரும்பும் வரத்தை பெறப் போகின்றார். அசுர எதிரி நாரதரே, உங்கள் சாதுரியத்தை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். எங்களை குழப்ப முயற்சி செய்யாதீர்கள். சிஷ்டியின் முதல் நாளிலிருந்தே ஸ்ரீ மகா கணேசன் அசுர இனத்திற்கே எதிரிதான். நீ அவனை பற்றி கூறி எங்களை குழப்ப வந்தாயா நாரதா? தவறு 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 தவறு. அசுரமாதா திதி, எப்பொழுதும் அவசரப்பட்டு முடிவெடுப்பதுதான் தங்களுடைய மிகப்பெரிய தவறாக உள்ளது. அதனால்தான் தங்களால் வெற்றி பெறவே முடியவில்லை. நான் எப்படி ஆனால் உனக்கு என்ன வந்தது? நீ இங்கு எப்படி வந்தாயோ அப்படியே சென்று விடு. தாரக் புத்திரர்கள் அசுர எதிரி மகா கணேசனின் ஆராதனையை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். நாராயண நாராயண. யோசியுங்கள் தாரக புத்திரர்களே. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதனை செய்ததால் பயாசூரன் நீண்ட காலமாக சுகபோகத்தை அனுபவித்து வருகின்றார். நீங்களும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதித்தால் அனுபவிப்பீர்கள். நாராயண நாராயண. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. கணேசரின் அவதாரமான கஜானனா ஸ்ரீ கணேசா, தாங்கள் மிக அன்புடையவர். எத்தனை கருணை வாய்ந்தவர் தாங்கள். அசுர இனத்தில் பிறந்து நாங்கள் அசுரர்களாக இருந்தும் கூட எங்களுக்கு வரமளிக்க இவ்வளவு சீக்கிரம் வந்துவிட்டீர்களே. அசுர இனத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் இருவரும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதித்து தேவியர் இடத்தை பெறும் அதிகாரத்தை பெற்றுவிட்டீர்கள். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் கஜானனா? அசுர இனத்தில் பிறந்த எங்களை தேவி என்று அழைக்கிறீர்கள். மூலப்பொருளை கஜானனா ஸ்ரீ கணேசா, எங்கள் மீது தங்களுக்கு ஏன் இத்தனை கருணை? தங்கள் கருணைக்கு நாங்கள் பாத்திரமானவர்களே இல்லை. வருத்தப்படுவதை விட்டுவிடுங்கள். நீங்கள் செய்த அனைத்து பாவங்களும் நீங்கிவிட்டது. நான் கூறுவதை நம்புங்கள் தேவிகளே. இப்பொழுது நான் மட்டுமல்ல, இந்த அகில உலகமே தங்களை தேவிகள் என்றுதான் பாராட்டும். நான் உங்களுடைய மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் பக்தியை மெச்சி வரமளிக்கவே வந்துள்ளேன். என்ன வரம் வேண்டும் என்னிடம் கேளுங்கள். கஜானன ஸ்ரீ கணேசருக்கு ஜெய். நாராயண நாராயண. மங்களமூர்த்தி கஜானனா ஸ்ரீ கணேசா, தாங்கள் திவ்ய ரூப தரிசனத்தை காண்போம் என்று எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. தங்களுடைய பரம சுந்தர தரிசனத்தை பார்த்து தன்யமடைந்து விட்டோம். கஜானனா ஸ்ரீ கணேசா, எங்களுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. உங்களுடைய தவத்தை கண்டு நான் மிகவும் மெச்சினேன். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் விருப்பப்படி நான் இங்கு வந்த பிறகு உங்கள் இருவருக்கும் வரம் அளிக்காமல் என்னால் திரும்பி செல்ல முடியாது. இப்பொழுது தாங்கள் விரும்பும் வரத்தை கேட்டே ஆக வேண்டும். தவம் புரியும் முன்பு எங்கள் மனதில் வரம் கேட்கும் ஆசை இருந்தது. ஆனால் தங்கள் தரிசனத்தை கண்ட பிறகு எங்கள் மனமே முழுமையாகி நிரம்பி விட்டது ஸ்ரீ கணேசா. அப்படியும் தங்கள் எங்களுக்கு வரமளிக்க விரும்பினால் எங்களுக்கு எது தேவையோ அதையே அழியுங்கள். தேவிகளே, உங்களுடைய எண்ணம் சொர்க்கத்தின் சுகம் தானே. நான் உங்களுக்கு சொர்க்கத்தில் வசிக்கும் வரத்தை தருகிறேன். இப்பொழுது நீங்கள் இருவரும் என்னுடன் சொர்க்கத்திற்கு வாருங்கள். நில்லுங்கள். நாங்களும் சொர்க்கத்திற்கு வருகிறோம். தங்களுக்கு ஆனந்தம் தானே அசுர மாதா?
நான் எப்படி இருந்தால் உனக்கென்ன? நீ எதற்கு இங்கு வந்தாய்? சென்று விடு இங்கிருந்து. அசுரமாதா, தங்களுடைய கோபம், சுயநலம், பழிவாங்கும் எண்ணம், துவேஷத்தின் காரணமாக மூலப்பொருள் மகா கணேசரின் பார்வையில் உங்களுக்கு சொர்க்கத்திற்கு வரும் தகுதி இல்லை. இந்த 2 தாரக புத்திரர்களும் தங்கள் பேச்சை கேட்டதால் வர முடியாது. நீங்கள் அனைவரும் சொர்க்கத்தின் சுகத்தோடு இங்கேயே இருங்கள். ஏனென்றால் உங்கள் சொர்க்கத்தின் சுகத்தை நான் இங்கிருந்து எடுக்கவில்லை. வாருங்கள் தேவியர்களே. வாருங்கள். ஓம் கணபதியே நம. 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 ஓம் மகாகணேசாய நம. ஓம் பரம் தேவாய நம. ஓம் விஸ்வவரதாய நம. ஓம் மகாகணேசாய நம. ஓம் கணபதியே நம. ஓம் விஸ்வவரதாய நம. ஓம் மகாகணேசாய நம. ஓம் கணபதியே நம. ஓம் விஸ்வவரதாய நம. ஓம் மகாகணேசாய நம. ஓம் பரம் தேவாய நம. ஓம் விஸ்வவரதாய நம. தேவி அதிதி, கணபதியே நம. நான் இப்பொழுது கேட்ட குரல் உனக்கும் கேட்டதா? ஆம் சுவாமி, அந்த குரல் நம் மகன் மொஹத்கட்டை பற்றியதல்லவா? அந்த குரல் நம் அருகில் கேட்கிறதல்லவா? மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் தனி அவதாரமான நமது முகக்கட் இங்கு எங்கோ அருகில் இருக்கிறது. கணபதியே நம. ஓம் கணபதியே நம. ஓம் கணபதியே நம. ஓம் கணபதி. தந்தையே, உங்கள் ஆராதனைக்குரிய மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரம் 2 அசுர மாதாக்களை எங்கு அழைத்து செல்கிறார்? தேவராஜன் இந்திரா, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதனை செய்ததனால் இவர்கள் இருவருக்கும் தேவியர் பதவி கிடைத்து விட்டது. அதனால் இவர்களுக்கு சொர்க்கத்தில் வாழும் அதிகாரமும் கிடைத்து விட்டது. அசுர குலத்தில் பிறப்பெடுத்த 2 பெண்கள் தேவியர்களாகவா? சொர்க்க சுகபோகமா? இங்கு அதிதியின் மகன் இந்திரனுக்கு எதுவுமே இல்லை. ஒன்றை அடைய வேண்டும் என்றால் முயற்சியாவது செய்ய வேண்டுமே தேவராஜா. ஆனால் முயற்சியோ கஷ்டமோ உன்னால் பட முடியாது தேவராஜா. அதனால்தான் சுகசக்திகள் உனக்கு எதையும் செய்ய முன் வருவதில்லை. இப்பொழுது நீயும் உன் தாய் தந்தைக்கு சமமாக மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதனை செய்து உனக்கு விருப்பமான வரத்தை பெற்றுக்கொள். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். வணங்குகிறேன் தாயே, வணங்குகிறேன் தந்தையே. ஓம் கணபதியே நம. ஓம் கணபதியே நம. அவர்கள் இருவரும் பயாசுரனோடு சொர்க்கத்தின் சுகபோகங்களை அனுபவிப்பார்கள் என்றால் நான் மகா கணேசரை ஆராதிப்பதின் உத்தேசம் என்ன? வார்த்தைகள் அதிகமாக பேசாதே இந்திரா. சாம்புகியும் வராங்கியும் இப்பொழுது அசுர மாதாக்கள் அல்ல. பரம்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கருணையால் அவர்கள் தேவியாகி விட்டார்கள். அவர்களை மதிப்பது மகா கணேசரின் பக்தர்களாகிய நமது கடமை. அப்படி ஏற்றுக்கொள்ள என்னால் முடியாது.
ஓம் மகா கணேசாய நம. ஓம் பரமதேவாய நம. ஓம் விஸ்வவரதாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் பரமதேவாய நம. ஓம் விஸ்வவரதாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் பரமதேவாய நம. ஓம் விஸ்வவரதாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் பரமதேவாய நம. ஓம் விஸ்வவரதாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் பரமதேவாய நம. ஸ்ரீ மகா கணேசரின் பக்தி அசுர கணங்களின் மூலம் இப்படி அவரை நோக்கி ஆராதிப்பதை காண்பதற்கு அரிய காட்சிதான். சொர்க்கத்தின் தேவர்கள் இங்கு இருக்கும் பொழுது கூட எப்பொழுதும் போகத்திலேயே மூழ்கி இருந்தார்கள். இப்பொழுது இவர்கள் சொர்க்கத்தில் இருந்தாலும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை வணங்கி வருவதால் இந்த அசுரர்கள் தேவர்களை விட அதிகமான சுகபோகங்களை பெறப் போகிறார்கள். உங்கள் அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. பக்த அரசே பயாசுரா, கண்களை திறவுங்கள். நான் உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காகவே உங்கள் அருகே வந்திருக்கிறேன். கண்களை திறவுங்கள் பக்த அரசே. பரமதேவாய கண்களை திறங்கள். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. நான் பார்ப்பது என்ன? தவறு 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 தவறு. என்னவாயிற்று ஸ்ரீ கணேசா? உங்களுடைய ஒரு தந்தம் இத்தனை நீளமா? என்னுடைய இந்த பெரிய தந்தத்தை பார்த்து சொர்க்க அரசன் பயாசுரனுக்கு பயம் வந்து விட்டதா? பக்தர்களுக்கு எப்போதும் பயம் வராது சுவாமி. என் சுவாமியை பார்த்ததும் எனக்கு ஆச்சரியம் தான் வந்தது. இன்னமும் என் ஆச்சரியம் தீரவே இல்லை. தங்கள் தந்தம் எப்படி இவ்வளவு நீளமானது? பக்த அரசே பயாசுரா, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஒவ்வொரு அவதார ரூபமும் வேறு வேறு விதமாக இருக்கும். ஏன் சுவாமி? ரூபம் மாறுபடாமல் இருந்து விட்டால் பிறகு எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? நான் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஏகதந்த அவதாரம். ஸ்ரீ மகா கணேசரின் ஏகதந்த அவதாரத்துக்கு ஜெய் ஜெய் ஜெய். பக்த அரசே பயாசுரா, சிறிது நேரத்தில் நீங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் இன்னொரு அவதாரத்திற்கு ஜெய் ஜெய் கூற வேண்டியிருக்கும். இன்னொரு அவதாரமா? ஆம், மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கஜானன அவதாரம். சிறிது நேரத்தில் உங்களது பக்தியை கண்டு மெச்சி உங்களுக்கு தரிசனம் தர வரப்போகிறார். அவருடன் சேர்ந்து தேவி வராங்கியும் தேவி ஷாம்புகியும் வருகிறார்கள். அவர் அவர்களை அழைத்துக் கொண்டு சொர்க்கத்திற்கு வருகிறார். ஏகதந்தா கணேசா, தங்கள் பக்தனின் மீது சிறிது கருணை காட்டி எனக்கு பதில் கூறுங்களேன். கஜானனன் ஸ்ரீ கணேசனுக்கு அடையாளம் என்ன? அந்த கஜானனன் அவதாரம் அப்படியே கௌரி புத்திரன் கணேசனை போலவே இருக்கும். உங்களது மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் பக்தி அவரை கண்டவுடன் அடையாளம் கண்டுபிடித்துவிடும். ஆனால் தாங்கள் தானே கூறினீர்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஒவ்வொரு அவதாரமும் மாறி மாறி இருக்கும் என்று. இப்பொழுது கௌரிபுத்திரர் ஸ்ரீ கணேசர், பிறகு கஜானன் ஸ்ரீ கணேசர் இருவரும் ஒரே போல் என்றால் எப்படி? சுவாமி ஏகதந்தா ஸ்ரீ கணேசா, என் முட்டாள்தனத்தை பார்த்து சிரிப்பது உசிதம்தான். இருந்தும் என் சந்தேகத்தை விளக்குவது நல்லதல்லவா? கௌரிபுத்திரன் மற்றும் கஜானனின் ரூபம் ஒரே போல் எப்படி இருக்கும்? கௌரி புத்திரனும் கஜானனன் ஸ்ரீ கணேசனும் ஒரே உருவத்தை கொண்டவர்கள். உங்களைப் போல மூலப்பொருள் பக்தர்களுக்கு அறிமுகமானவர்கள். அவர்களை கண்டவுடன் உங்களது பக்தி முழுமை பெற்றுவிடும். பார்த்து கொண்டே இருங்கள், நான் அவரை கண்டுபிடிக்கிறேன்.
ஏனென்றால் அடையாளம் கண்டுபிடிக்க நீங்கள் உதவி செய்வீர்கள் அல்லவா? பக்தர்களுக்கு உதவி செய்வது பகவானின் கடமைகளில் ஒன்றாயிற்றே. நீ உன்னுடைய சோதனையில் நிச்சயம் வெற்றி பெறுவாய். அதனால்தான் நான் உனக்கு உதவ கஜானனன் ஸ்ரீ கணேசனை அறிமுகப்படுத்த இங்கு வந்திருக்கிறேன். தங்களுக்கு நன்றி ஏகதந்தா ஸ்ரீ கணேசா. மிக்க நன்றி. மூலப்பொருள் ஸ்ரீ கணேசருக்கு தன் பக்தர்களின் எண்ணத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. பக்த அரசே பயாசுரா, கஜானனன் ஸ்ரீ கணேசனுக்கு ஜெய் ஜெய் கூறு. சொர்க்க லோகத்திற்கு அவரை வரவேற்று விடு. வணங்குகிறேன். கஜானனன் ஸ்ரீ கணேசருக்கு மற்றும் ஏகதந்தன் ஸ்ரீ கணேசருக்கு. ஜெய்! கஜானனன் ஸ்ரீ கணேசர் மற்றும் ஏகதந்தன் ஸ்ரீ கணேசருக்கு. ஜெய்! ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. அசுரர்களின் தெய்வமான பகவான் சிவசங்கரனே, தாரகாசுரனின் 3 புத்திரர்களும் தங்களை நோக்கி ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை துன்பத்தில் இருந்து காப்பாற்றுங்கள் மகாதேவா. நீங்கள் அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். நாராயண நாராயண. ஓம் கங் கணபதியே நம. ஓம் நமச்சிவாய நம. வணங்குகிறேன் அசுரகுரு சுக்ராச்சாரியாரே, வணங்குகிறேன். தேவர்களின் ரிஷி நாரதரே, அசுரகுரு சுக்ராச்சாரியாரின் ஆசிரமத்திலா? நாராயண நாராயண. அசுரகுரு, வணக்கத்தை கூறினால் பதிலுக்கு ஆசீர்வாதத்தை கூறுவார்கள், கேள்வி கேட்க மாட்டார்கள். தேவர்களின் ரிஷிக்கு அசுரகுரு சுக்ராச்சாரியாரின் ஆசி எதற்கு தேவை? நாராயண நாராயண. அவசியம் மட்டும் இல்லை என்றால் நாரதர் இங்கு வந்து தங்களை வணங்க வேண்டிய நிலைமை வந்திருக்காதே. நான் தங்களின் சுபாவத்தை பற்றி நன்றாக அறிவேன் நாரதரே. தங்கள் சாதுரியத்தை பயன்படுத்தி அனைவரையும் குழப்பி விடுவீர்களே. குழப்புகிறேனா? குழப்பத்தை தீர்ப்பவன் தானே இந்த நாரதன். தாங்கள் என்னை கண்டு இப்படி கோபப்பட வேண்டாம் அசுரகுரு. தேவர்களின் ரிஷியை பார்த்து அசுரகுரு கோபப்படாமல் என்ன செய்வது? தவறு 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 தவறு. அசுரகுரு, குருவுக்கும் சீடனுக்கும் நடுவே ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும். ஆத்மாவும் சரீரமும் போல், உயிரும் காற்றும் போல சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். இந்த சம்பந்தத்தில் தான் சராசரமே இயங்குகின்றது. தங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இருப்பதை நான் விரும்பவில்லை நாரத முனியே. தங்கள் அறிவுரையை கேட்கவும் நான் விரும்பவில்லை. தங்கள் சாதுரியத்தில் நான் குழம்பவும் விரும்பவில்லை. நாராயண நாராயண. கேட்டாலும் கேட்கவில்லை என்றாலும் நான் ஒன்றை கூற வேண்டும் அசுரகுரு. அசுரமாதா திதி கூட தங்கள் வார்த்தையை கேட்கவில்லை. இருந்தும் தாங்கள் அவர்களுக்கு பல விஷயங்களை எடுத்து கூறி புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களே. இது என் சொந்த விஷயம் நாரத முனி. தங்களுடைய கருத்து இதில் தேவையில்லை. நானும் அதை பற்றி தான் கூற வந்திருக்கிறேன் அசுரகுரு. அசுரமாதா திதி தங்களை அசுர எதிரி என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நாராயண நாராயண. அவர்கள் அப்படி கூறினாலும் அவர்களை அலட்சியம் செய்கிறீர்கள். தாங்கள் அதை கேட்டும் எதுவும் செய்யவில்லையே. எதை பற்றி கூறுகிறீர்கள் தாங்கள்? அசுரகுரு, அசுரமாதா திதி கூறியதால் தாரக்கின் மகன் மிதுன் மாலி மற்றும் கமலாக்ஷ் மாறி தவறான காரியங்களை செய்கிறார்கள். அசுரமாதா திதியின் ஆத்திரம் கொண்ட சுபாவத்தால் தாரக புத்திரர்கள் தங்கள் எண்ணத்தில் இருந்து மாறி செயல்படுகிறார்கள். இதற்கு தாங்கள் வந்து அறிவுரை கூற வேண்டிய அவசியம் இல்லையே நாரத முனி. தாங்கள் அழைக்காமல் ஏன் இங்கு வந்தீர்கள்? நீங்கள் வரவேண்டிய அவசியமே இல்லையே. நான் சிவ ஆராதனை செய்ய வேண்டும், இங்கிருந்து சென்று விடுங்கள். எப்படி செல்ல முடியும் அசுரகுரு? எப்படி செல்ல முடியும்? இங்குதான் நாரதரின் சுபாவம் குறுக்கிடுகின்றது. யாருடைய வரதானமாவது தத்தளித்தால்
நாரதர் தன் கடமையை செய்ய தவறுவதே இல்லை. என் சிவபக்தி மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நாரதரே. அவர் என்றும் என்னை கைவிட்டதே இல்லை. நாராயண நாராயண. ஓ மகா கணேசாய நம. நம்பிக்கைதானே வாழ்க்கையின் அடிப்படையே. தங்களுடைய பக்தர்களைப் போலவே தங்களுடைய சிவபக்தியும் எந்த முடிவும் தரப்போவதில்லை. அர்த்தம்? நாராயண நாராயண. அர்த்தம், அசுரமாதா திதியின் பேச்சை கேட்டு தாரக் புத்திரர்கள் கமலாக்ஷும் விதுன் மாலியும் சிவ ஆராதனையை விட்டுவிட்டு பிரம்மதேவனை நோக்கி ஆராதனை செய்கிறார்கள். சொர்க்க சிம்மாசனத்தை கேட்கப் போகிறார்கள். ஆனால் துர்பாக்கியம், நாராயண நாராயண, துர்பாக்கியம் தாரக புத்திரர்களை துரத்திக் கொண்டே வருகின்றதே. என்ன கூற வருகிறீர்கள்? என் பேச்சில் சற்றும் சந்தேகம் ஏற்பட வேண்டாம் அசுரகுரு. சத்தியத்தை எடுத்துரைப்பதுதான் நாரதனின் தர்மம். தாரக் வரமளிக்க பிரம்மதேவர் அங்கிருந்து கிளம்பிவிட்டார். ஆனால் பாதி மார்க்கத்திலேயே திரும்பிவிட்டார். அவர் எப்படி பிரம்மலோகத்தை விட்டு கிளம்பினார்? தவம் புரிபவர்களுக்கு ஒரு முறைதான் வரம் தர முடியும், 2 முறை முடியாதே. அதைத்தான் நானும் அவருக்கு கூறினேன். யாருக்கு? பிரம்மதேவருக்கா? பிரம்மதேவனுக்கா? நாராயண நாராயண. பிரம்மதேவனுக்கு புத்தி கூறும் அளவுக்கு இந்த நாரதனுக்கு எங்கே புத்தி உள்ளது அசுரகுரு? நான் தாரக் புத்திரர்களுக்கு புரிய வைத்தேன். தேவி சாம்புகியையும் தேவி வாராங்கியையும் உதாரணம் காட்டினேன். அவர்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதனை செய்ததால் அதன் பலன் எவ்வளவு சீக்கிரம் கிடைத்தது என்று. தேவி சாம்புகி, தேவி வராங்கியா? அசுர பெண்களை தேவி என்று எப்படி அழைப்பீர்கள் நாரத முனிவரே? நாராயண நாராயண. ஸ்ரீ மகா கணேசரின் பக்தியின் பிரதிபலன் அதுதான் அசுரகுரு. அவரின் கருணை அப்படிப்பட்டது. எவ்வளவு கீழ்த்தனமான பொருளாக இருந்தாலும் உயர்ந்த பொருளாக மாற்றி விடுவார். கஜானனன் ஸ்ரீ கணேசன் தேவி சாம்புகியையும் தேவி வராங்கியையும் வெறும் தேவி பதவியை மட்டும் தரவில்லை, அவர்களையும் தன்னோடு சேர்ந்து சொர்க்கத்திற்கு அழைத்து சென்று விட்டார். தாரக் புத்திரர்களும் தேவியோடு சேர்ந்து கூடிய விரைவில் சென்று விடுவார்கள். நாராயண நாராயண. दुख हरता ये है सुखदाता। श्री गणेश श्री गणेश श्री गणेश श्री गणेश श्री गणेश श्री गणेश श्री गणेश। शिवा